வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு நம்ம ஒரு பேசிக் டிஷர்ட் பேட்டர்ன் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டிஷர்ட்டு அதில் ஒரு ரவுண்ட் நெக் இருக்கும், ஒரு செட்டன் ஸ்லீவ் வச்சு. செட்டன் ஸ்லீவ்ஸ்னால் நான் ஒரு நார்மலான ஸ்லீவ், பேசிக்காக ஒரு ஆமூலில் ஸ்லீவ் வச்சு தைக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் பேர் செட்டன் ஸ்லீவ்னு பேர். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நார்மல் ஸ்லீவ் இல்லாம ரேக்லான் ஸ்லீவ் எப்படி பண்றதுதான். ஒரு பேசிக் டிஷர்ட் தான், ரேக்லான் ஸ்லீவ் வச்சா அது எப்படி பண்றது. அந்த பேசிக் டிஷர்ட்டையே நான் ஒரு ரேக்லான் ஸ்லீவா நீ கன்வெர்ட் பண்ண போறேன், அதான் வேலை. இது ஒரு பேசிக்கான ஒரு ரேக்லான் ஸ்லீவ் போடுறதுக்கு இதே சேம் மெத்தட் தான். நம்ம ஏற்கனவே போட்டு ஸ்டைல ரேக்லான் ஸ்லீவ் இன்னைக்கு மாத்துறேன். கொஞ்சம் டைம் கொஞ்சம் மிச்சமாகும், அதனால வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், இப்போ ஒரு செகண்ட் ஸ்லீவ்க்கு பாத்தீங்கன்னா ஆமோல் இருக்கும், ஆமோல்ல வச்சுதான் அதை ஸ்டிச் பண்ணுவாங்க. ரேக்லான் ஸ்லீவ் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஆமோல் இருக்காது. அது போல நெக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரேக்லான் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நெக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்லீவ் லென்த் மெஷர் பண்றது ஆமோல்ல இருந்து வராது. ஆமோல்ல இருந்து வந்தா அது ஒரு நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் இருக்கும். அதே நெக் பாயிண்ட்ல இருந்து மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது ஒரு ரேக்லான் ஸ்லீவ்க்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா உள்ள போகும்போது சொல்றேன், வாங்க. ஓகே, இப்போ நம்ம நேற்று போட்ட பேட்டர்னை தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம நேற்று போட்ட பேட்டர்ன். முதல் பாடியை தூக்கி, பாடி அப்படியே இருக்கட்டும், ஒரு பேக் பாடி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் இருக்கு. ஸ்லீவ் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆஃப் ஸ்லீவா மாத்திக்கலாம். அவா மாத்தோம்னா ஒன்றும் ஜஸ்ட் இங்க இருக்க டெலீட் பண்ணிடுங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம். ரைட், ஆஃப் மாறிடும். இத பேக் இதோ போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் ஆயிடுச்சு, ஆஃப் ஸ்லீவா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா. ட்ராட் எடுத்துட்டு ஒரு லைன் நெக்ல இருந்து டைரக்டா ஒரு லைன் நம்ம ஷோல்டர்லயே போகணும். அந்த லைனை வரைஞ்சிங்க. இது ஒரு கைட் லைன், அதுக்கு டெம்பரரியா ஒரு கைட் லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஒரு ஐடியாக்காக. ஆல்ரைட், இப்போ இந்த ஸ்லீவ் என்ன பண்ணுன்னா ஸ்லீவ் வச்சு ஸ்லீவ் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். ஃபிளிப் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண போறேன். இங்க ரொட்டேட் டூல் இருக்கும், ரொட்டேட் பீஸ் இருக்கும். ரொட்டேட் பீஸ் வந்தோடனே இந்த மிடில் வந்துருக்காருங்க, இதான் மிடில். இப்போ வச்சு நீங்க பீஸ் இந்த ஸ்லீவை ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. ஏதாவது பாயிண்ட் வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த மிடில் பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். நான் இப்போ எனக்கு என்ன வேணும்னா இப்போ இங்கேயே வச்சு ரொட்டேட் ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட்டை வச்சு தூக்கிட்டு கரெக்டா இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். இப்போ ரொட்டேட் பண்றேன். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் எனக்கு, சரிங்களா? ரைட், இந்த ஐடியா தான் வேணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. மறுபடியும் இந்த ஸ்லீவை எஸ்கேப் கொடுத்து வெளியில இந்த ஸ்லீவை அப்படியே பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரொட்டேட் போட்டு போறேன். ரொட்டேட் கொடுத்து இப்போ பிடிச்சி ட்ராக் பண்ணிடலாம். கரெக்டா வரும். கொடுத்துட்டு இந்த லைன் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்க அந்த டெம்பரரி லைன்ல கரெக்டா மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், அவ்வளவுதான். இதுக்காக இந்த ஷோல்டர் லைனும் ஸ்லீவ் லைனும் ஒரே மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஐடியா. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வெளியில வந்துடும். முடிஞ்சா இந்த லைன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க இந்த லைனை தனியாக எடுத்து டெலீட் பண்ணிடுங்க, அந்த டெம்பரரி லைன். ஆல்ரைட், இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டோம். அடுத்தபடியா நீ பாருங்க, இந்த ஜாயின் பண்ற இடத்துல நான் நேற்றுக்கே இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம நார்மல் ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா வச்சு தைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் விழுவும். ஆமோல் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, டவுன்வர்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்லீவ் ஷேப் அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். இந்த அளவுக்கு கேப் இருக்கும்.
இந்த கேப் இருந்தா தான் நீங்க வச்சு இதை தைக்கும் போது, இதில் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு பாடியில ஃபிட் ஆகும். இப்ப இந்த கேப்பை பிடிச்சி இந்த கேப்பை பிடிச்சி இழுத்து பிடிச்சி தைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ் ஷோல்டரும் ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட் ஆகாது. இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடும். எப்படி ஆகும்னா, ஒரு நிமிஷம் சொல்லி காமிக்கிறேன். எப்படி டவுன் ஆயிடும். வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி டவுன் ஆயிடும், இந்த லைன்ல வச்சு தைக்கும் போது. சரி, நீங்க நார்மலா டிஷர்ட், உங்க வீட்டுல டிஷர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து நீங்க போட்டு பாருங்க. டேபிள் மேல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. நம்ம பாடி அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. ஷோல்டர்ல இருந்து நீங்க நேரா நீங்க வேணா அளந்து பாருங்க. உங்க ஷோல்டர்ல இருந்து ஒரு ஸ்கேலை வச்சு இழுத்து பாருங்க. உங்க கை இது நேரெல்லாம் இப்பயும் வச்சிருக்கவே முடியாது. ஒரே ஸ்ட்ரெயிட்டா உங்க ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உங்க ஸ்லீவ் கையை வந்து வச்சிருக்க முடியாது. சம் ஆங்கிள் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். ஷோல்டர்ல இருந்து டவுன் ஆகி தான் இருக்கும். அப்படியே ஒரே மாதிரி வச்சும் கை வலிச்சிடும். நம்முடைய ஆக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் டிகிரி கீழே தான் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா தான் டிஷர்ட் பாக்குறதுக்கும் ஒரு லுக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பாடி அந்த மாதிரி தான் இருக்கு, பாடிக்கு அந்த மாதிரி தான் டிஷர்ட்டும் ஆக்ட் பண்ணணும். இது ஒரு ஃபிட்டிங். அதே மாதிரி இந்த இடத்த வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்டாட்டம் வந்து கார்மெண்ட்ல வந்து ட்விஸ்ட் ஆகும். இந்த ஆமோல் ஏரியால அந்த ட்விஸ்டிங் தான் நம்ம ஆமோல் உள்ளக்கு போய் ஃபிட் ஆகும். ஸோ நீங்க கார்மெண்ட் தைச்ச பிடிச்சும் போது டேபிள்ல போடும்போது ஒரு ஃபிளாட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது போய் பாடியில ஃபிட் ஆகாது. அந்த ட்விஸ்ட், அதுதான் அந்த ட்விஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஷேப்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிருக்கோம். இல்லாட்டா நம்ம அப்படியே வந்து ஃபிளாட்டா அப்படியே வச்சிடலாமே. நம்ம ஆமோல் ஷேப் என்ன இருக்கோ அதே ஷேப்பையா நம்ம ஸ்லீவ்ல வச்சு மேக் பண்ணிடலாம். அப்படி மேக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபிளாட் பேப்பர்ல ஒரு டிஷர்ட் செஞ்ச மாதிரி இருக்கு. பேப்பர் ஒரு பிளாட்டா இருக்கும். நம்ம உடம்பு வந்து பிளாட்டா இல்ல, ஒரு 3D டைமென்ஷன்ல இருக்குது. அங்கிங்க மேடு பள்ளங்கள் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது. அது உள்ளக்க போய் அந்த ஃபேப்ரிக் ஆனது கரெக்டா ஃபிட் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷேப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து இன்னொரு ஃபிட்டிங் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் நடத்துவேன். அப்போ போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ரைட். ஆனா வந்து ரேக்லான் ஸ்லீவை பொறுத்தவரை இப்படி வந்து பெண்டெல்லாம் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அதான் நம்ம நார்மல் ஸ்லீவுக்கும் ரேக்லான் ஸ்லீவ் உள்ள டிஃபரன்ஸ். அது சொல்றது தான் ஸ்டோரி. ரைட், நம்ம ரிவர்ஸை கண்ட்ரோல் விஜெட் போட்டீங்கன்னா பழைய இதுக்கு வந்துடுச்சு. ரைட், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஸ்லீவ் பாயிண்ட் இங்க இருக்கு, ஆமோல் பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த ஸ்லீவ் பாயிண்ட் தகுந்த மாதிரி 6ஆம் மார்க்ல சும்மா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டவுன் பண்ணினா போதும், கரெக்டா இதுக்கு மேல வந்துடும். திரும்ப இந்த பாயிண்ட்டை அப்படியே இழுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து ஆமோல் ஸ்ட்ரெயிட் அளவு கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணா, ஆமோலோட நான் இறக்கிட்டேன், ஸ்லீவ் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே லைக் கரெக்டா கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆமோல இறக்கிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆமோல் அளவுலாம் வந்து ரேக்லான் ஸ்லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நெக்ல இருந்து தான் ஒரு அளவு கொடுப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் ஆனால் ஸ்லீவுக்கு பைசப் அளவுலாம் கொடுத்துருவாங்க. பைசப் அதனால தான் நான் பைசப் எதுவுமே மாத்தல, உள்ள ஆமோல மட்டும் நான் இந்த இடத்துல மாத்திருக்கேன். அவ்வளவுதான் இந்த ஏரியா. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படியே ஃப்ரண்ட்டையும் தூக்கி அது மேலே அப்படியே வைங்க. சாரி, ஒரு நிமிஷம், நான் இப்போ தப்பு பண்ண அது என்னன்னு சொல்லிடுறேன். பாருங்க, நான் வந்து இங்க பாருங்க ஷேப்பிங் டூல் இருக்கேன். ஷேப்பிங் டூல் எடுத்து இந்த பாயிண்ட் பிடிச்சிட்டீங்கன்னா தனியாக இந்த மாதிரி வந்துடும். இதே இது நீங்க இந்த பேட்டர்ன் டூல் எடுத்துட்டு அதே பாயிண்ட் தான் பிடிச்சிருக்கிறேன், பேட்டர்ன் ஃபுல்லா வரும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஷேப்பிங் டூல் வச்சு நீங்க ஏதாவது பண்றது ரொம்ப கவனமா பண்ணணும். தெரியாம ஒரு பாயிண்ட் பிடிச்சி இழுத்துட்டீங்க, பிளேஸா நகர்ந்துக்கிறோம், உங்களுக்கே தெரியாது. ஏதாவது பாயிண்ட் நம்மளுக்கே தெரியாம கூட அட்ஜஸ்ட் பண்ணாலும் டவர்ல நடக்க வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் வச்சுருங்க.
இப்போ இந்த அதே சேம் தான். ஷேப் டூல் போயிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரைட், அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ அடுத்து நெக்கில் இருந்து தான் ஸ்லீவ் பிரியும். அதுக்கு இதை 3ஆ பிரிச்சுக்குங்க. இந்த பேக் 3 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ரைட், அதே மாதிரி ஃப்ரண்ட் இந்த நெக் கருவையும் ஒரு 3ஆ பிரிச்சுக்கோங்க. எப்படின்னா 2 போர்ஷன் இந்த 2 போர்ஷன் பாடிக்கும் 1 போர்ஷன் ஸ்லீவுக்கும் நான் பிரிச்சிருக்கேன். இப்படி ட்ரா லைன் எடுத்துட்டு இதுக்கையும் நார்மல் பேண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் நார்மலுக்கு ஒரு பாயிண்ட் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்க இந்த இடத்துலயே நீங்க ஷேப்பிங்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் ஷேப்பிங்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்து ஷேப்பிங் கொடுக்குறேன். கடைசியில் ஃபைனலாக வரும்போது ப்ராடக்ட் வந்துடும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்காக நான் அதை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரைட், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள இருந்து தான் நம்ம பாடி ரேக்லாம் சொல்லி எல்லாமே நான் பிரித்து எடுக்க போகிறேன். அதுக்கு தான் இருக்கு நமக்கு லிங்க்டு பீஸ் டூல் இருக்கு. அதை தான் யூஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். லிங்க்டு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல் பேக் போர்ஷன் 1 2 எங்கெங்கெல்லாம் அந்த கேப் இருக்கும், சாரி 1 கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, தனியாக வந்துடும். இப்போ இதை எஸ்கேப் பண்ணிட்டு இந்த லிங்க்டு பீஸை அன்லிங்க் பண்ணிக்கோங்க. இது தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டை பிரிக்க போகிறேன். லிங்க்டு பீஸ் இந்த போர்ஷன் கண்ட்ரோல் பிடிச்சி இந்த போர்ஷன் இதை பிடிச்சி எஸ்கேப் பண்ணிட்டு அன்லிங்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏதோ நம்ம இந்த ஷேப் தனியாக எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது சரியா பண்ணாதனால அப்படி வந்துருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணினா இந்த மாதிரி வராது. பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பிடிச்சாச்சு. இதே மாதிரி பேக் பாடி ஃப்ரண்ட் பாடி பிடிச்சிடணும். லிங்க்டு பீஸ் எடுத்துங்க. பேக் போர்ஷன் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. வருது. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு அன்லிங்க் பண்ணிக்கோங்க. தனியாக வச்சுக்கோங்க. கீழே கூட வச்சுக்கலாம். பேக் ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட் லிங்க்டு பீஸ் இந்த போர்ஷன் வேணும்ல, இங்கே தான் இருக்கு. இந்த போர்ஷன் வேணும். கண்ட்ரோல் பிடிச்சி இந்த போர்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போயிடும். லிங்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். டெலீட் பண்ணிக்கோங்க இருந்தால். அவ்வளோதான். இது பேஸு. நம்ம கிடைச்ச
பேசி இதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி தேவைப்படுச்சுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பாடியை கொண்டு வந்து அப்படியே மேலே வைக்கிறேன். ஆல்ரைட், அவ்வளோதான். இந்த பாடியில் வந்து அப்படியே ஒரு ரேக்லான் ஸ்லீவை பிரிச்சுட்டோம். இப்போ எனக்கு பழைய ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ஓப்பனு, அண்டர் ஆர்ம் எல்லாமே அசிட்டிஸ் அதே தான், பழைய ஸ்டைலுடைய தான். ஸ்டைலிங் மட்டும் வேற. இப்போ இதே செஸ்ட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நார்மல் ஸ்லீவ் போட்டான்னா அவரை வந்து இப்போ ரேக்லான் ஸ்லீவுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப்பிங் ஃப்ரண்ட் தனியாக வச்சுக்கோங்க, பேக் தனியாக வச்சுக்கலாம். ஷேப் பண்ணிக்கோங்க. ரேக்லான் ஷேப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ரேக்லான் ஸ்லீவ் ரைட். இப்போ பாடியை சேவ் பண்ணணும். இந்த கர்வாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். போதும். ஷேப் மொத்தம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேப் திட்டுறீங்க, சாரி. இதை ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு இதை கர்வ் பண்ணிக்க லைட்டாக. இப்போ பாருங்க, நம்ம ஷட்டல் ஸ்லீவ்ல எப்படி இந்த ஆம்பூர்ல அந்த இடத்துல கேப் வந்துச்சு பார்த்தீங்களா, தைக்கும் போது நம்மளுக்கு ஃபிட்டிங்காக ஒரு கேப் வந்துச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த ரேக்லான் ஸ்லீவ் கிடைக்கிது பாருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப் பண்ணுறோம். எதுக்காக அந்த ஷேப்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறது தான். ஆல்ரைட், இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டையும் பண்ணுற, பேக்கு ஷேப் எல்லாம் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டையும் பண்ணணும். தனியாக வச்சிடலாம். தூக்கி மேலே வச்சுக்கோங்க, ஒரு கைடாக இருக்கும் இதை பண்ணும்போது. கடைசியில் முடியும் போது ரெண்டு ஷேப் ஒரே லைன்ல போய் வெட்ஜ் ஆகணும். அதான் கான்செப்ட். ஆரம்பிக்கிறது வேற இடமா இருந்தாலும் முடிகிறது ஒரே இடமா இருக்கணும். ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் கரெக்டாக மீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட். இப்போ தனியாக எடுத்துக்கலாம். பேக் செட்டு தனியாக இருக்கட்டும். ஃப்ரண்ட் ஸ்லீவ் இங்கே இருக்குது. ஓகே, பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்துருச்சு. பாடி ரெண்டு ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்லீவையும் இந்த ஸ்லீவை இந்த பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டையும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு முதல் வந்து இது ரெண்டையும் ஒட்டு வைக்கிறதுக்கு மேரி பண்ணிக்கிறேன். 1 2 3 4 ரைட். மேரி கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க ஜாயிண்ட் பேட்டர்ன் இருக்கும், அது பிடிச்சின்னா ரெண்டு ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்மளுக்கு கிராண்டியனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் மட்டும் மாற்றி வச்சா ரைட். இப்போ பாருங்க, இதை ஓப்பன் ஸ்லீவ் ஓப்பன் ரெண்டையும் இந்த பேண்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே இருக்கும் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும்.
பீஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் இந்த 2 பாயிண்ட் ஹரிசாண்டலா பண்ணவா வெர்டிகலா கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்க ஃபிளிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ உள்ள இருக்க கிரைண்ட் லைன், அந்த கிரைண்ட் லைன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க காட்டும் என்ன டிகிரியில் இருக்குன்ற ரொட்டேஷன். இல்லை அப்படின்னா இந்த கிரைண்ட் லைன் இங்கே இருக்கு, கிரைண்ட் லைன் காட்டும். ஆங்கிள் வந்து வேற மாதிரி இருக்கு. நான் வந்து 180 டிகிரி இருக்கணும் கொடுத்தீங்கன்னா கிரைண்ட் லைன் வந்து செட் ஆகிக்கணும். அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரமான ஒரு டயக்ராம் ஸ்லீவ் கிடைச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். எப்பயுமே அதுக்கு ஒன்று தேவையில்லாத பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓப்பன் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ நம்ம போட்ட பேஸ் மாடல் தான். இந்த மாடலில் இருந்து தான் நான் அப்படியே டயக்ராம்ஸ்க்கு பிரித்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கிளாரிட்டியாக பண்ணுறேன். மேலும் நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு கிளாஸில் உங்களை சந்திப்போம். நன்றி.